இப்போ நம்ம உப்பு கரை படிஞ்ச பைப் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பைப்பை பார்த்தாலே தெரியும். நல்லாவே உப்பு கரை இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சோடா உப்பு வந்து நீங்கள் லெமனை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே தேய்ச்சிட்டேன். பட் லெமனை தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும். லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த லெமனோடைய ஜூஸாக தனியாக எடுக்காமல் அந்த லெமனை அப்படியே வச்சு ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணவே ஓரளவு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. நல்லாவே போச்சு. உப்பு கரை இருக்கிறதுலாம் நல்லா அழுத்தி தேய்க்கணும். ஃபஸ்ட்டு லெமனை வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போடணும். உப்பு கரை ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே படாமல் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு உப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சொல்யூஷன்னாலும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லிக்விட் ஐட்டம் எது அப்ளை பண்ணாலுமே உப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கனாவே ஓரளவு வந்துடும். வந்த பிறகு இந்த மாதிரி வந்து லெமனை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் அப்படியே செவுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கரை இருக்கனால செவுத்துலேயுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். லெமன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சேன். க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காதீங்க, அதை வச்சு அவ்வளோவா போகாது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு உப்பு இருக்க இடத்துலலாம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கனாவே போயிடும். அந்த லெமனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட தேய்க்கலாம். பட் நான் விடலை, அப்படியே தேய்ச்சிட்டேன். அதிலேயே போயிடுச்சு. ரொம்ப கரை அதிகமாக இருக்குன்றவங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள். கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா உப்பு கரை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினாலுமே அப்படியே லைட்டாக படியும். துணியை வச்சு எடுத்தால் தான் வைப் பண்ணி எடுத்தால் தான் அந்த உப்பு கரை கம்ப்ளீட்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக திட்டாக தெரியாது. பட் ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இந்தளவுக்கு உப்பு கரை பிடிக்காது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லெமனை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை, வேலையும் கம்மியாக இருக்கும். ஈவன் இந்த பைப்லேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போட்டிருப்பேன். பட் உப்பு வந்து ரொம்ப பிடிக்காமல் லைட்டாக இருக்கனால நான் லெமனை வச்சு மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரையெல்லாம் ஓரளவு நல்லாவே போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. சீக்கிரம் கரை பிடிக்காது. எப்பவும் பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.